அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப இனிப்பான ஒரு ரெசிபி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து அந்த பபிள்ஸ் எல்லாம் வர்ற அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. நான் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தனோ அதே கப்பில் அதே அளவுக்கு அரிசி மாவு அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டேன். சுடுதண்ணியை மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. மாவு ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை எல்லாத்தையுமே 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு பால், அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சீனி, 3ஐயும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் அடுப்பை வச்சுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்குறேன். இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது பால் நல்லா திக்காக வரும். கடைசியில் உங்களுக்கு ரொம்ப திக்னஸ் வேணாம் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் கலவையோட வேக வச்ச அரிசி மாவு உருண்டையும் அதோடு சேர்த்துக்கலாம். உருண்டையை சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை சேர்த்துக்கோங்க. நான் சீனி குறைவாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்புத்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியோ இல்லாட்டி கண்டென்ஸ்டு மில்க்கையோ சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆடை பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. மிதமான சூட்டிலேயே அடுப்பு இருக்கட்டும். இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஏலக்காய் பவுடரையும் குங்குமப்பூவும் நான் சேர்க்குறேன். குங்குமப்பூ சேர்க்கணுன்னு கட்டாயம் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலைன்னா தாராளமாக விட்டுடலாம். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.